டயபெட்டிஸ் பர் சர்ச்சா என்ற ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ்ல நம்ம யசோபூமி டெல்லியில இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது டாக்டர் என்.எஸ். பிரசாத் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. क्वेश्चन குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுக்க முடியுமா? நிச்சயமா. நான் டாக்டர் பிரசாத், திருச்சியில உள்ள ஐஎஸ் மருத்துவமனையில தலைமை மருத்துவ நிபுணராகவும் சர்க்கரை நோய் நிபுணராகவும் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். கிரேட் சார். உங்களோட முதல் கேள்வியானது டயபெட்டிஸ் என்றால் என்ன, இது எந்த மாதிரியான ஆட்களுக்கு அதிக டேஞ்சர் உள்ளது? இதில் அதான் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது மெயினா 2 காரணங்கள்னால வருது. அதாவது ஒண்ணு கணையம், அதாவது பாங்க்ரியஸ்ல இருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை ரொம்பவும் குறைவா இருக்கிறது, அது ஒரு காரணம். 2வது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குறைவாக சுரக்கக்கூடிய இன்சுலினை சரிவர நம்ம உடம்புல பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை. இந்த 2 காரணங்கள்னால சர்க்கரை நோய் ஏற்படுது. சோ அதனால சர்க்கரை நோயை நம்ம சர்க்கரை நோயினால வரக்கூடிய பின் விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இதய நோய், பக்கவாத நோய், காலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீரகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் சர்க்கரை நோயினால ஏற்படுறத நம்ம பெரிய அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். மிகவே சரி டாக்டர். உங்களுடைய இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் மந்த்க்காக ஒரு மெசேஜ் நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொல்ல முடியுமா? ஆமா, இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்காக என்ன நமக்கு அவங்க கொடுத்திருக்காங்கன்னா, பிரேக்கிங் தி பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நம்ம இதாவது நமக்கு என்னெல்லாம் சர்க்கரை நோய் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனையோ தடைகள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் இது as a டீம், அதாவது டாக்டர்கள், மருத்துவர்கள், பொதுமக்கள், பாராமெடிக்கல் பீப்புள், இப்படி எல்லாருமே அதுல எல்லாரும் ஒத்துழைச்சு நம்ம சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும். 2வது பிரிட்ஜிங் த கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு சர்க்கரை நோய் இருக்குங்கிறது கண்டுபிடிச்ச அப்புறம் எத்தனையோ பேர்னால சர்க்கரை நோய்க்குரிய சரியான சிகிச்சை முறைகளை செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. சோ அதுக்கு எல்லா வகையிலும், மருத்துவ வகையிலையும் சரி, எப்படி எல்லா மக்களுக்கும் சர்க்கரை நோயுடைய சிகிச்சை முறைகள் சென்று அடையணுங்கிற அந்த கேப்பையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம உலக சுகாதார ஐடிஎஃப் சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் அதுதான் இதை ஒரு தீமா இந்த நவம்பர் 14th சொல்லக்கூடிய வேர்ல்ட் டயபெட்டிஸ்க்கு தீமா நம்ம செட் பண்ணிருக்காங்க. நன்றி.